அட்டி என்றா இதாண்டா அடி. அட்டி என்றா இதான் அடி. படம் பார்க்க வந்தீங்களோ சண்டை பிடிக்க வந்தீங்க? அதுதான் இது பேர் சும்மா சில பேர் இருக்குது அழுப்படியோ. எங்க இருக்கீங்க? யாரா எழுந்தப்பட்ட கதை பாட வைக்கிறேன். முதல்ல பார்க்க ஆக்கள் மாதிரி இருக்கு. சாங்கலி அறுத்து போட்டு வந்திருக்குது. பார்க்கல பேர் பின்ன பேர் அப்படி இருக்குது பேர். நீங்களே இந்த இடம் தள்ளி இருங்க கொஞ்சம். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இருந்தல கூட பக்கத்து சீட். அது அந்த நான் விஜய் ஃபேன். அக்கா நீங்களா இருப்பேன் அந்த குஜால் என்னது அவளோட உதைக்கிறா? உங்களோட பேர் என்ன? என்னடி பேரெல்லாம் பேர் நீ ஏனடி கதை கொடுக்குறேன் இங்க பேர் பேசாம படத்தை திரிசா வந்துட்டாவோ? நானும் திரிசாக்கா தானே வந்து அடியப்பா விஜய் படம் வாங்கிட்டுதோடா உங்களுக்கு தகவல் விஜயோ மகன் விஜயோ நல்லா இருக்குது. படத்தை பாப்பா அந்த படத்தை பாருங்க என்னப்பா. பக்கத்துல யாராவது பொட்டை இருந்தா வலி தாங்க தியேட்டர்ல நனைஞ்சிட்டு. என்ன கதை பாத்துட்டு போய் நம்ம கிட்ட சாதி அடி ஆடே அப்படிங்க இல்ல கொஞ்சம் வாழ்க்கையை போய் கொண்டிருக்கு. நீங்க உடம்பி போங்க. முடிவை பார்த்துட்டு போ. ஒழுங்கா போங்க உடம்பி புள்ள. தம்பி டேய் இந்த போனோல விட்டுட்டு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. நான் போனோட இருக்கிறேன். நீ டிக்டாக் தான் இந்த டிக்டாக் தான் செய்ய இருக்கேன். அது டுட்டோரியல் பார்த்தேன் நான். என்ன படிச்சு போய் குடிச்சு நிக்கிறேன். எக்ஸாம் வரால எனக்கு. என்னத்துல எக்ஸாம்? இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம். கெமிஸ்ட்ரி போன வருஷம் நடந்துச்சு. அது போன மாசம். அது போன மாசம் எக்ஸாம். இது இந்த மாசம் நடக்குது சீசன் அந்த எக்ஸாம். ஏதோ படிக்கிறான்னு என்னத்த கிளிக்கிறான்னு தெரியல. உழப்பேன் படிக்க விடுங்க சும்மா. இங்க பின்னேரம் அலுவல் இருக்கு உடம்பு போறல சொல்லி போட்டு வீடு ஒருக்கா கிளீன் பண்ணுவாங்க. பின்னாடி குரூப் ஸ்டடி இருக்கு. நான் படிக்க போறேன் பொடிகளோட. குரூப் ஸ்டடியோ? பின்னேரம் நிக்க மாட்டா வீட்டுல? இல்ல பின்னாடி நிக்க மாட்டேன். சரி நேரம் இல்லை சும்மா இருங்க. எக்ஸாம் படிக்கணும் விளையாடிக்கணும் தெரியும். எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியிருக்கு. தண்ணி நல்லா சும்மா அங்க படிக்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. கெமிஸ்ட்ரி படிக்குது மண்ணாங்கடி என்னத்த படிக்குது. யாரும் இருக்கணுமோ தெரிஞ்சாக்கள் உங்களுக்கு வீட்டை தெரியுமா? என்னன்னு சொன்னீங்க? அடைக்காதீங்க. நீங்க போன முறையும் இப்படிதான் பண்ணை கூட்டிட்டு போய் நான் வீட்டை தெரிஞ்சு சும்மா படம் பார்க்க வந்து சந்தோஷமா பார்த்துட்டு போறது சும்மா சண்டை பிடிக்காது. நீங்க சொல்லுவீங்க நான் தானே அங்க வாங்கணும் வீட்டு. உண்மையே எனக்கு விஜய பிடிக்காது. உங்களுக்கு அடிதான் நேரவாசி வந்து நானும் வந்திருக்க மாட்டேன். இன்னொரு படம் தான் நடிக்க போறேன் கனையா வந்தனா யார் வாரீங்க? இதை குடிக்கதான் வந்த நீங்க இப்ப என்னத்துக்கு எரிஞ்சறிஞ்சு விழுந்து நினைக்கிறேன். ஆக்கள் பாக்குறாங்கன்னு சொல்றேன். ஆக்கள் பாக்குறேன்னா என்னத்துக்கு வந்தேன் படத்துக்கு? சும்மா நான் படிச்சு கொண்டு வந்தேன். இப்படி படிச்சு கிழிச்சிட்டாளுங்க. பின்னு காவல் என்ன தட்டிட்டு பாக்குறாளுன்னு தெரியல. கண்ட்ராவி லைட்டையும் ஆஃப் பண்ண மாட்டேன்றாங்க. தெரிஞ்சாலு எனக்கு தெரியா. திரும்பி பார்த்தா ஃபுல்லா முகம் தெரிஞ்சு மறைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கேன். படம் துவங்கதான் எத்தனை மணிக்கு தொடங்குவாங்களா? லைட் ஆஃப் பண்ணுவாங்க. என்னது சிம்பிள் சந்தோஷமா படம் பார்க்க வந்து டேட்டிங் தெரிஞ்சு வந்து தெரியும் தானே எனக்கு பண்ணையில வச்சு மாட்டி என்ன அடி வாங்கி நான் சொல்லி விட்டு இப்படித்தான் லவ் பண்ணினா இப்படித்தான் நீங்க சொல்லுவீங்க அடி வாங்குறேன் நான். உங்களுக்காக வந்து மட்டும் தயவு செய்ய நினைச்சிடாங்க படம் பார்க்க. சரியா? நான் விஜய்க்காக நான் வந்தேன். நான் மட்டும் பண்ணும் எனக்கு விஜயா பிடிக்கும். அப்ப ஒன்னா கேட்காம கூட்டி கொண்டு மட்டும் இந்த இது நான் அப்பவும் சொன்னேன் ஈவினிங் ஷோ போவோம்னு சொல்லி. இப்ப மதியம் 3 மணிக்கு ஈவினிங் தான் எல்லாரும் பெறுவாங்களா ஆக்கள் எல்லாம். இதெல்லாம் லாஸ்ட் டைம் இதண்ட கொப்பி ஓடி படத்தை பாருங்க. ஷோ பாருங்க. தெரியாது எனக்கு யாருன்னு. பாட்டி வேற இந்த பேர் சிம்மா பம்மி கொண்டு இருக்கு. அதோட பயந்து இருக்க தான் யாரும் நினைக்க போறாங்க. சும்மா இதண்டு வந்தாங்க. மாஸ்க் வாங்கிட்டான்னு சொல்லி அப்பவும் கேட்டேன். சிம்பிளா மாஸ்க் போட்டாலும் சந்தேகம் பெரும். இந்த என்ன சந்தேகம்? கொரோனா படத்தையும் பார்க்க விட மாட்டாங்க. நீ அங்க படத்தை திரிசா வந்துட்டாவோ? நானும் திரிசாக்கா தானே வந்து ஒருத்தரங்க படம் முடியும் வரைக்கும் அந்த படுபடு வாதை விட்டுட்டு மஞ்சள் சாரி கட்டிட்டு ஒருத்தி வந்தோடனே எங்க வாய பழந்துட்டு என்னடா தங்கச்சி திரிசா வந்தோன்னு ஸ்னேகா நடிச்சதே வழி திரிசா வந்தோன்னு குரலை கண்டுபிடிச்சிருக்கோம். பேசாம மெதுவாக திரிசா வந்து கட்டு வாங்கிற வழியில குரல் கதை தெரிஞ்ச அடிய அட்டி என்றா இதாண்டா அடி. அட்டி என்றா இதான் அடி. படம் பார்க்க வந்தீங்களோ சண்டை பிடிக்க வந்தீங்களோ? அதெல்லாம் நிறைய பேர் சும்மா சில பேர் இருக்குது அழுப்படியும். எங்க இருக்கீங்க? யாரா எழுந்தப்பட்ட கதை பாட கதைக்கிறேன். எனக்கு விஜய படத்தை விட்டு போறதே நான் பெரிய பிடிப்பில்லை. எனக்கு சின்னல இருந்தா வேற பிடிக்கும். சொல்லாம நான் துள்ளும் அது அழுதுகள் நிறைய பிடிக்கும். எனக்கு அடியப்பா விஜய் படம் வாங்கிட்டுதோடா
அக்கா அரை மணி தேர்தல அடுத்த சோகம் தொடங்கிடும் இஞ்சால வாக்கா இஞ்சால வா படம் முடிகிற டைம் வந்து தொடங்கி தெரிஞ்சு தெரியாது அதெல்லாம் எவ்வளவு பார்த்தாலும் என்னோட பாஞ்சு விழுந்து கொண்டிருக்கிறார் என்ன சிராக்கள் பார்த்தா யாருக்கு பதில் சொல்ற வீட்டு நீ அக்கா நீ தலை நீங்களா ஆட்ட ஃபேன் நான் விஜய் ஃபேன் அக்கா நீங்களா ஆட்ட ஃபேன் அந்த குதிரை என்னத்துக்கு அவளோட உதைக்கிறா நீங்களா ஆட்ட ஃபேன் தங்கச்சி ஃபேன் யார் ரெண்டு தெரிஞ்சு என்ன பண்ண எல்லாரோடைய பாஞ்சு விழுந்து கொண்டிருக்கிறேன் சும்மா உன்னாலதான் இல்ல வந்து வாய முடிச்சு படத்தை பாரு நீ ஆனா இன்னும் பெற மாட்டேன் பாக்குறேன் நான் மட்டும் வரப்புறம் மாறிடுறாங்க ட்ரெண்ட் விஜய் என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு சைக்கிள் கேப் கிடைச்சாங்க என்ன எவ்வளோட கதைக்கிறேன்னு நிக்கிறா சரி நீ அங்க பாருங்க பேசாத பாருங்க இங்கே உங்களுக்கு மரம் உங்களுக்கு தாப்பன் விஜய் சண்டை பிடிக்காம இருந்தாலே நாங்க வருத்தப்படுறோம். என்ன உள்ள நடுவான சண்டை பிடிக்க படத்தை அக்கா படம் தானே கவக்காத நீங்க படத்தை பாருங்க படத்தை பாருங்க உள்ள சண்டை பிடிக்காது. உங்களோட பேர் என்ன என்னடி பேரெல்லாம் கேக்குற நீ ஏனடி கதை கொடுக்குறாங்க இங்க தான் பேசாம படத்தை சரி இது தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க இது நான் இந்த வீட்டை அந்த அங்கே பக்கத்துல தண்ணி கேனாலு வந்தேன் நான். இந்த படம் நல்லா இருக்கு போல எனக்கு. இதெல்லாம் தங்கடாதுக்குள்ள உமான படம். நான் இந்த உதுகாலுக்கு பெருசா இதான் கொடுக்காது உண்மைதான் கழுவி ஊத்துவாள் பின்னுக்கு உங்களுக்கு தாப்பன் விஜயோ மகன் விஜயோ நல்லா இருக்குது படத்தை பாப்பா அந்த படத்தை பாருங்க என்னப்பா பக்கத்துல யாராவது பொட்டு இருந்தா வலி தாங்க தியேட்டர்ல நனைஞ்சிட்டு அது தண்ணி தானே அதான் எனக்கு இந்த பொடியண்ட விஜயம் நல்ல இதா பிடிச்சிருக்கு வெங்கட்பிரபு தான் எடுத்தது முதல்ல என்ன யாரு love பண்ணுது இந்த பொட்டை? யாரு love பண்ணுது? இந்த பொடியை, அந்த பொடியை. பாத்தியா பின்னுக்கு என்ன கதைக்கிறோம் பாத்தியா சொல்லுங்க ரெண்டு கதை நீ கதை கொடுக்குற நீ பேசாம இருக்கலாம் தானே சும்மா எனக்கு கதை கொடுத்துக்கோங்க நானா கதை கொடுக்குறேன் நோண்டி நோண்டி மஞ்சள் சாரி கட்டிட்டு வந்து தியேட்டர்ல ஆறாடா நீ பேசாம இல்ல இந்த அளவா இல்லாட்டிக்கு நீங்கள ஆரோட வந்தீங்க நீங்கள் நான் இந்த பாய் ஃப்ரெண்ட் ஒன்று அவர் அங்கே எரிஞ்சு கொண்டு நிற்கிறேன் பாயை வச்சு சும்மா இருங்க கொஞ்சம் நாங்கள் அந்த காலத்திலே அம்மா சிவாஜி எம்ஜிஆர் இப்போ அஜித் விஜய் அப்படி அப்படி போய் கொண்டிருக்கு நீங்கள் அடுத்த நீ சிவகார்த்தி ஏன் விஜய் சேதுபதி வருவாங்க அதையும் பாரு அது வேற அந்த யாரோட வந்து உங்களுடைய வந்தது அது இது அல்ல யாருன்னு தெரியல. கொஞ்சம் விளம்பிட மாட்டேன்டாங்க பொம்பளை பொண்ணு கவனமா வரணும் தியேட்டருக்கு வரைக்கும் கவனமா வரணும் இப்போ எல்லா இடம் களவுகள் அது அதெல்லாம் உண்மைதானே ஒரு சில பேர் இருக்காங்க பக்கத்து சீட்ல வந்து உட்கார்ந்து இருந்து கொண்டு கிரந்தம் விடுறாங்க அதுதான் நம்ம நீங்கள் விஜய் கடைசி எந்த படம் பார்த்த நீங்கள் எனக்கு அடுத்த வினோத்துன்ற அடுத்த படம் பிறப்ப எனக்கு அதுக்கு படம் நடிச்சா நல்லா இருக்கு இந்த மனுஷன் நல்ல இதானே சொல்லிட்டு வரலாமே என்ன சொல்லுங்க கதை கொடுக்காடி சும்மா இருடி அந்த ஆளு தமிழ் சினிமாவில் இந்த ஆள் ஒரு முக்கியமான ஆள் அப்ப எனக்கு அது ஜனவரில இருந்து நீங்க பிடிக்கும் சொல்லும் வரைக்கும் எனக்கு தெரியாது அவர் முக்கியமான ஆளுன்னு சொல்லி நீங்கள் எந்த இடம் நீங்கள் எந்த இடம் தள்ளி இருக்க கொஞ்சம் ஒரு பொம்பளை வந்து இருந்துட கூட பக்கத்து சீட் அது அந்த சீட்டுகள் கொஞ்சம் இதே நெருக்கம் அடிச்சிருக்கிறாங்க நாங்களே நல்லா தானே இருக்கிறோம் உங்களுக்கு அது அது இந்த சீட்டு அம்மா அப்படித்தானம்மா இருக்குது அதால நீ என்னோட படம் பார்க்க வந்தீங்க அவரோட பார்க்க வந்தீங்க மனசை முறிச்சு கொண்டு நீ இருக்கு கதை பக்கத்துல கொடுக்காது சும்மா இரு கதை கொடுத்தா தான் அந்த கதைக்குது வெங்கப்பிரபு நல்லா தான் எனக்கு உங்களுக்கு தாப்பன் விஜயோ பிள்ளை விஜயோ பிடிக்கும் தாத்தா விஜய பிடிக்கும் தாத்தா விஜய் பாருங்க அதுதான் தெரியும் அவங்களோட சண்டை பிரச்சனை. வேற உங்களுடைய வந்தது வேற நீ என்னண்டா அக்கா என்னண்டா தங்கச்சி இப்போ தியேட்டருக்கு வரைக்கும் அக்கா தங்கச்சி என்ன கடைசில என்ன முடிவு எடுத்துருக்கீங்க கவனமா வருவோம் கணக்க களவுகள் நடக்குது அதெல்லாம் உண்மைதான் இந்த ஒரு சில கிளடுகள் கட்டைகள் கிடக்குகள் வந்து பக்கத்து சீட்ல உட்கார்ந்து பொம்பளை பிள்ளைகள கிரந்த முடியுது நீங்கள் யாரோட வந்து நீங்கள் படம் பார்க்க தனியா வரக்கூடாமா நான் இந்த பாய் ஃப்ரெண்டோட வந்தேன் பாய் ஃப்ரெண்டோட எங்க அவன் பக்கத்துல வந்து இந்த கிரந்த பண்ணிட்டு இருக்கான் நீ என்ன பின்னுக்கு கவலை பார்த்து கொண்டு நிக்கிறா என்ன அப்பாடி என்ன என்ன இவருடைய வந்தனி இவரே உங்களோட பாய் ஃப்ரெண்ட் குரூப் கிளாஸ் எடுக்கிறான்னு போட்டு என்ன செய்து கொண்டு இருக்கிற இதான் உங்க குரூப் கிளாஸ் நீங்க என்ன செஞ்சு கொண்டு இருந்தீங்க இதுல அக்கா புறங்கக்கா எங்க குடும்ப பிரச்சனையை பற்றி காய்ச்சி பிடிச்சோன்னு நிக்கிறோம் வீட்டை போய் வைக்கிறாங்கப்பா. வெளியில கதைக்கல இதுக்கெல்லாம் நீ எனக்கு கிளாஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஏதோ எல்லாம் எக்ஸாம் எக்ஸாம் அந்த எக்ஸாம் சம்பந்தமா இதுல படத்துல கதைக்கிறாங்க படத்துல என்ன காட்டுறாங்க படத்துல இந்த ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிர் எடுக்கிறது ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிர் பிறந்ததுல இருந்து எங்க உயிரை தான் நான் எடுத்து பிடிச்சோன்னு நிக்கிறேன் எங்க உயிரை தான் எடுத்து யாரு இதோட என்னது வந்த நீ இந்த வெள்ளச்சோட இந்த வெள்ளச்சி யாரு எங்க பிடிச்சேன் இவ்வளவு நேரம் அந்த வாட வாடி அப்படி வடியும் போது தெரியாது தேவையில்ல கதவே இல்ல இவ்வளவு என்ற வீட்டை பெருவாளா இருந்தால் உனக்கும் இந்த ஹோமாவும் வெளியே கதை தேவையில்லையா நீ இந்த தியேட்டர் சொல்றியா அப்படி வந்தா சும்மா இரு கொஞ்சம் தியேட்டர் ரெண்டு முடிச்சு வந்துருங்கடா தியேட்டரோட படிக்க எடுத்து நடங்க கிளம்புறாது சும்மா இருப்பா ஒரு மதிப்பும் இல்ல மரியாதையும் இல்ல இந்த இன்றைக்கு இந்த தண்ணிக்கால உதைக்கிற இந்த நாய்
நாளைக்கு என்ன வீட்டை வந்து என்ன உதாய்க்கும் இவ்வளோட இவர் இருக்கிற வீட்டுல எல்லாம் நான் வந்து வாழ மாட்டேன். எலும்பு முதல் எலும்பு டிப்பாட்டோம் ஆக்கள் எங்க ஆக்கள் முதல்ல பார்க்க ஆக்கள் மாதிரி இருக்கு சங்கிலி அறுத்து போட்டு வந்திருக்குது பார்க்கல பேர் பின்னு பேர் அப்படி இருக்குது அந்த பேர் நீங்க எத்தனை சங்கிலியோட அக்கா அக்கா நானும் என்ன சிம்ரன் உங்களுக்கு அக்கா அறுத்தா போறீங்களா இந்த மனுஷன் அப்படியா நாள் இல்ல அப்படியே என்னோட வளைஞ்சு வேணாம் பேரு. இவ்வளவு எல்லாம் இவ்வளவு எல்லாம் என்ன கதை பாத்துட்டு போய் நம்ம கிட்ட சாதி கட்டி ஆடே அப்படிங்க. இல்ல கொஞ்சம் உங்களோட வாழ்க்கைய போய் கொண்டிருக்கு முடிவை பார்த்துட்டு போ அக்கா வேற அங்கே சங்கடி இறக்க போறா போல இருக்கு நீ வா வெளிக்கடு வா வா இவ்வளோட நீ இதானா ஐயோ, இவர் இருக்க வீட்டுக்கு நான் தான் நீ கடைசி நீ மேல வர மாட்டேன். நீ பெறக்கூடாது எங்க தண்ணிக்கா நீங்க வச்சு பாத்துட்டு இருக்கிறீங்க, நான் அடிக்க வரேன் எனக்கு. இவ்வளவு எல்லாம் என்னோட இருந்து கதைக்கிற அளவுக்கு நீ வச்சிருக்க சிம்ரனை கொண்டு விட்டுட்டு வரணும் அண்ணா நான் பார்த்து போட்டு வரேன் வெளிக்கடு நான் கொண்டு விட்டுட்டு நான் பாருங்க நீங்களா யாரோட வந்த நீங்க போல கதைக்கிறீங்க இவனை என்ன ஒரு கொண்டுட்டேன். நான் யாரோட வந்த கதை உனக்கு தேவையில்லை நீங்க யாரோட வந்து தண்ணிக்காரங்க கொண்டு இல்ல நான் அம்மா தண்ணி எடுக்க விட வந்துட்டீங்களா அக்கா தண்ணி எடுத்துட்டு வரணுட்டு அப்போ இங்க பார் தேவையில்ல கதை இல்ல தியேட்டருக்கு தண்ணி வேணும்னாங்களா அதான் கொடுக்க நீ வெளிக்கடு ஏய், நீங்க தண்ணி கேன் போடுற வேலையா செய்றீங்க? வெளிக்கடு அடிச்சு போட்டு வெளிக்கடு இந்த மனசுல என்ன இருக்கு? அந்த பணத்தை நிம்மதியா நான் போறேன் நீங்க வீட்டை வாங்க அக்கா சங்கடி இறக்குறதுக்கு விளத்தட்டா ஆக்கலப்பா பின்னுக்கு ஆக்கல இது படம் பார்க்க வந்தது இருக்குது பேர் வீட்ட பெருவாளா இருந்தால் உனக்கும் நீயும் செவலு போறாங்க சொல்லுங்க பின்னுக்கு ஆட்கள் பின்னுக்கு ஆக்கள் இதெல்லாம் பார்க்க ஆக்கள் மாதிரி இருக்கு சங்கிலியில அறுத்து போட்டு நீயே சொல்லிட்டு சங்கிலியா இருக்கிற ஆக்கள் மாதிரி நான் போறேன் நீங்க வீட்டை வாங்க அக்கா சங்கிலி இறக்குறதுக்கு விளத்தட்டா நீ பேச விருந்து பேர் நேரு இந்த குடிமை கூடுறாங்க மைக்கு தாங்க ப்ளீஸ் நீ தான் அப்படியே அப்படியே படம் பார்க்க வந்தீங்களா கண்டுபிடிக்க வந்தீங்களா? அதுல நிறைய பேர் சும்மா சில பேர் இருக்குது அழுப்படியும் எங்க இருக்கீங்க? யாரா எழுந்தப்பட்ட கதை பாட இப்ப கதைக்கிறேன். என்ன படம் துவங்கிட்டு படம் தொடங்கி தோண்டு மூஞ்சைக்கு நிறைய வந்து தெரியுமா நான் விஜய் ஃபேன். அக்கா நீங்களா அந்த குஜால் என்னத்துக்கு அவளோட உதைக்கிறா? இவரே உங்களோட வாய்ஸ் கமரா இதெல்லாமா பலும்போம் நாங்கள் நான் என் பாய் ஃப்ரெண்டோட வந்தேன். பாய் ஃப்ரெண்ட் எங்க அவரும் தான் இருக்கிறது. என்ன வா அழுது பக்கத்து மினிக்கிறவள பார்த்து அவன் மட்டும் தனியாடு